மாயா, மாயா, வாங்க பெரியம்மா. நான் உன்கிட்ட உன்னை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க பெரியம்மா. நான் பேசினதுல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? நீ பேசினதுனால தானே பிரச்சனையே தீர்ந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பேச வந்ததும் அதை பத்தி தான். உனக்கு எப்படி மாயா சீனோ பத்தி எல்லாம் தெரிஞ்சது? அதுவா? அது நமக்கு பிடிச்சவங்கள பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்க மாட்டோமா? அந்த மாதிரி தான் இது. நீ கொஞ்சமாவா தெரிஞ்சு வச்சிருக்க? அவனோட ஆதி முதல் அந்த வரைக்கும்ல தெரியுது உனக்கு. அது பெரிய கஷ்டமே இல்ல பெரியம்மா. ஒரு வீட்ல இல்ல ஒரு இடத்துல ஒருத்தருக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ பார்த்தாலே அவரு அந்த இடத்துக்கோ வீட்டுக்கோ எவ்வளவு முக்கியமானவர்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, பெரியப்பாவும் சித்தப்பாவும் உழைக்கிறதெல்லாம் தாண்டி அவன் ரெஸ்டே இல்லாம ஓடி ஓடி வேலை செய்யறதையும், ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா அது அவங்களுக்கு சொல்றதையும் நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அதெல்லாம் சரிதான் மாயா. ஆனா அவன் பேர்ல சொத்து இருக்கிறதும் அவன் கணக்குல பணம் இருக்கிறதெல்லாம் இது வரைக்கும் எனக்கே கூட இதெல்லாம் சரியா தெரியவே தெரியாது. ஆனா இதெல்லாம் நீ சொல்ற, அது எப்படி? எப்படின்னு என்னால கரெக்டா சொல்ல முடியல. அது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா நமக்கு தெரியாமலே நாம அவங்கள பத்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அவங்கள பத்தின டீடைல்ஸ யார் எங்க பேசினாலும் அது நமக்கே தெரியாம நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னும் சரியா சொல்லணும்னா, நீங்க உங்க தங்கச்சிய பத்தி அவங்களுக்கே தெரியாததெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, அப்படிதான். நான் எதையுமே ஃபைல்ல ரெக்கார்ட்ல பார்த்தெல்லாம் இதெல்லாம் பேசல பெரியம்மா. பெரியப்பா சித்தப்பா பேசினதை வச்சுதான் நான் பேசினேன். சீனுன்னு ஒரு வார்த்தை என் காதுல விழுந்தா மத்தது எதுவுமே என் காதுல விழாது. அது ஆட்டோ ரெக்கார்ட் ஆயிடும். சீனுவை பத்தி அவங்க குறைச்சு பேசினதை கேட்ட உடனே எனக்கு தெரியாமலே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். யோசிச்சு பார்த்தா எனக்கு எப்படி சீனுவை பத்தி இவ்ளோ டீடைல்ஸ் தெரிஞ்சதுன்னு எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. ஒருத்தரோட அருமை அவங்க நம்ம கூட இருக்கும் போது தெரியாது, அவங்க நம்மள விட்டு போகும்போது தான் தெரியும்னு சொல்லுவாங்க. சீனுவும் அந்த மாதிரி தான். சீனுவை பத்தி இவ்ளோ பேசுறா, பிடிக்கும்னு திரும்ப திரும்ப சொல்றா. ஒருவேளை இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஆசை இருக்குமோ? என்ன யோசிக்கிறீங்க பெரியம்மா? ஒண்ணும் இல்ல மாயா, ஒண்ணும் இல்ல. நீ சொன்னதுதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். நீ சொல்றதெல்லாம் ஒரு விதத்துல சரிதான். புடிச்சவங்கள பத்தின விஷயங்களை நமக்கு தெரியாமையே நாம தெரிஞ்சுப்போம். என் அனுபவத்திலேயே நான் அதை பார்த்திருக்கேன். வேற எதுவும் இல்லையே பெரியம்மா? வேற என்ன இருக்கு மாயா? நான் பேசினது வீட்ல யாருக்காவது கஷ்டமா இருந்துச்சா? நீ நம்ம குடும்பத்துக்காக தானே பேசின. இதுல யாரால குறை சொல்ல முடியும் சொல்லு? எல்லாம் கூடி வர நேரத்துல இந்த மாயா உள்ள போந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டா. என் புள்ளைய ரைஸ் மில் ஓனரா பார்க்க போறேன்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? ஆனா அதுக்குள்ள இவ அவன் யாரு தெரியுமா, அவனுக்கு என்னெல்லாம் இருக்கு தெரியுமா, அவ்ளோ இருக்கு இவ்ளோ இருக்குன்னு சொல்லி தேவையில்லாம எல்லாரையும் உசுப்பேத்தி விட்டுட்டா.
அந்த வீட்ல கொடுத்தா என்ன, இந்த வீட்ல கொடுத்தா என்ன, எல்லாமே நம்ம சீனுக்கு தானே வரப்போகுது. அவருக்கு வந்தா என்ன, அது நம்ம எல்லாருக்கும் வந்தா என்ன? அவர் பெரிய ஆளானா அது நம்ம எல்லாருக்கும் பெருமை தானே. ஆ, பெருமைதான், நாங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனா மறுபடியும் கல்யாண பேச்சு தள்ளி போயிருக்கே, அதை யாராவது யோசிச்சு பாக்குறீங்களா? எங்க தள்ளி போச்சு? என்ன நீ புரியாம பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அவங்கள பத்திரிக்கையை பார்த்து ஓகேன்னு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா அது பிரிண்ட்டுக்கு போயிருக்கும், அந்த வேலையும் முடிஞ்சிருக்கும். ஆனா நடுவுல அந்த ரைஸ் மில் மேட்ரு அந்த மாயோ பிரச்சனையாக்கி விட்டுட்டாலே. அதனால எல்லாத்தையுமே தெளிவா எழுதிட்டு வாங்கன்னு மாமா அவங்கள அனுப்பி வச்சுட்டாரு. அடுத்த முறை வரும்போதும் இந்த மாயா சும்மா இல்லாம எதையாவது ஒண்ணு கிளப்பி விட்டான்னு வச்சுக்கோங்க, மாமா போயிட்டு அப்புறம் வாங்கன்னு அனுப்ப போறாரு. இது தொடர்கதையா நடக்க போகுதுன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். நீங்க சொல்றதும் சரிதான். இந்த மாயாவை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாதான் இந்த கல்யாணம் கரெக்டா நடக்கும். இல்லனா அவ இத பத்தி ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. அப்போ என் புள்ளையோட கல்யாணம் இப்படியே போனா இந்த ஜென்மத்துல நடக்காது. ஷோ, இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ அமெரிக்கால இருந்து வந்திருக்க கூடாதா? என் கல்யாணம் முடிஞ்சிருந்தா அவளுக்கு எப்படி நான் அமெரிக்கால இருந்து இங்க வர விட்டுருப்பேன்? ஏன் போன திருப்பி துரத்தி விட்டுருக்க மாட்டேன். நடக்காததுக்கு எதுக்கு இப்ப நகை போட்டு பாக்குற? இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க இப்ப என்ன வழி, அத மட்டும் யோசிங்க. மாயா இங்க இருக்கிற வரைக்கும் அவ நமக்கு ஒரு பெரிய தலைவலிதான். அவளை எவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு விரட்டுறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம எல்லாருக்கும் நல்லது. அதுக்கு முதல்ல ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் மத்தத பத்தி பேசலாம். ஏய் தனா, இன்னும் என்ன கிளம்பாம இருக்க? டைம் ஆயிடுச்சு. இதோ கிளம்பிட்டேன். டைம் ஆச்சு, வா. என்ன ரெடியா போலாமா? என்ன மாமா, நீங்களுமா காலேஜ்க்கு வரீங்க? ஆமா, நீ பிராக்டிஸ் பண்ண, ஆனா எப்படி விளையாட போறேன்னு நான் பார்க்க வேண்டாமா? நீங்க வரது வீட்ல இருக்கவங்க யாருக்காவது தெரிஞ்சா என்ன பண்றது மாமா? அதெல்லாம் சமாளிச்சுக்கலாமா. நீ இந்த பேட்டு பால் எல்லாத்தையும் எடுத்து கொடு, நான் கீழே எடுத்துட்டு போறேன். அப்பா, இங்க இருந்து எடுத்துட்டு போனா யாராவது பாத்துற மாட்டாங்க. டேய், அப்ப தானா எப்பற விளையாடுவா? காலேஜ்ல ஒரு செட் இருக்கு மாமா. ஓ, அப்பா சரி. சரி சரி, நாங்க பைக் எடுத்துட்டு கீழே நிக்கிறோம், நீங்க 2 பேரும் வந்துருங்க. என்ன சின்ன சோடா போலாம். சரி மாமா. உள்ளதா இருக்காங்க. மாயா வா. தனா, அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. தனா நல்லா இரு. நல்லா இரு. கையை கொடு. சந்தியா, இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில விளையாட போகும்போது நான் அவளுக்கு இப்படிதான் கருப்பு கயிறு கட்டி விடுவேன். அப்போ அவ போய் போட்டியில ஜெயிச்சுட்டு வந்துருவா. நானும் ஜெயிச்சிட்டு தாமா வருவேன். நீ ஜெயிப்பன்னு எனக்கு தெரியும் தானா. சரி, நேரமாச்சுல, கிளம்பு கிளம்பு. வா. சரிம்மா, வா வா மாயா. வாங்கம்மா.
கீர்த்தி, இது உனக்கு ஒரு என்ட்ரி கேம். நல்லா ஃபோக்கஸ் ஆடு. இதுல நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் ஸ்டேட் மேட்சுக்கு செலக்ட் ஆவ. அது மட்டும்தான் உன் மனசுல இருக்கணும். நிச்சயமா நான் இதுல ஜெயிச்சு ஸ்டேட் மேட்சுக்கு போவேன். என் மேல நம்பிக்கை வச்ச உங்க பேரையும் காப்பாத்துவேன் கோச். அது ரொம்ப முக்கியம். என்ன கீர்த்தி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்ல கோச், கொஞ்சம் நர்வஸா இருக்கு. விளையாட ஆரம்பிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஆட ஆரம்பிச்சிட்டா அது எல்லாம் ஓடிடும். சரியாயிடும் தான் நினைக்கிறேன் கோச். உன் மேல நம்பிக்கை வை, எல்லாம் சரியாயிடும். நம்பிக்கை இருக்கு கோச். சரி, அப்ப தெரியுமாறு. தனா, லைஃப்ல நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடக்கும். அத நாம கடக்க கத்துக்கணும், ஃபீல் பண்ணக்கூடாது. இது நீ யாருன்னு நிரூபிக்கிற மொமெண்ட். நீ எப்படிப்பட்ட பிளேயர்னு உன்னோட கோச்சுக்கு புரிய வைக்கணும். நீ அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் நாம தப்பு பண்ணிட்டோம், அவசரப்பட்டுட்டோன்னு அவரை ஃபீல் பண்ண வைக்கணும். நீ உன் கேமை விளையாடு. உனக்கு சப்போர்ட் பண்ணதான் நாங்க இருக்கோமே. ஆனா நீ கவலையே படாம ஆடு. வெற்றி உனக்கு தான். ஏன்னா நீ அந்த அளவுக்கு உழைச்சிருக்க. கரெக்டா? சரிங்க மாமா. மாயா, கோச் கிட்ட போய் பிளெஸிங் வாங்கிட்டு வரலாமா? சரி வா. கோச், உங்ககிட்ட பிளெஸிங் வாங்கணுமா? சின்சியரா விளையாடுறவங்களுக்கு எப்பவும் என்னோட பிளெஸிங் இருக்கும். நீ விளையாடக்கூடாதுன்னு நினைக்கிறவரு உனக்கு எப்படி வாழ்த்து சொல்லுவாரு தானா? என்ன இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததே அவர்தான் மாமா. ஏதோ ஒரு சின்ன கோவம், அதை நம்ம பெருசுபடுத்த கூடாது. ஓ சரி சரி. கார்த்திக் சார், இஸ் எவ்ரிதிங் ஓகே சார்? ஆமா சார், ரெடியா தான் இருக்கு. அப்ப போட்டி ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப ஆரம்பிச்சிடலாம். ரெஃபரி, கம் ஹியர். எஸ் கோச். கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா கோச்? கேம் ஆரம்பிச்சிடலாம். ஓகே கோச். ஓகே, ஐ டேக் கேர். கீர்த்தி, எஸ் கோச், ஆல் தி பெஸ்ட். ஓகே கோச். ஆல் தி பெஸ்ட் தானா. நல்லா விளையாடணும், நீ தான் ஜெயிக்கணும். ஓகே. டாஸ் போட்டுடலாமா? போடலாம். கீர்த்தி, ஹெட் ஆர் டெயில்? ஹெட். ஹெட். கங்க்ராட்ஸ் கீர்த்தி. Thank you. கங்க்ராட்ஸ்.
தனா தனா கம் ஆன் கம் ஆன் அடி அடி ஆ ஐயோ ச்சே. ஒன்னால் ஓ தனா சூப்பர் சூப்பர் ஒன்னால் டூ ஆல் கம் ஆன் தனா தனா கலக்கிட்டால எஸ் ஹேய் ஆ 3-2 அப்பா 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 என்னப்பா பண்றீங்க ஏய் புடிச்ச கேம பாக்குறப்பவும் புடிச்ச படத்தை பாக்குறப்பவும் யாரும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண கூடாது சரி சரி First set win by Dhanalakshmi. Side change, 15 minutes break. ஏய் தனா தனா கலக்கிட்ட போ குட் 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 சூப்பர் தானா கலக்கிட்ட போ இன்னொரு செட் கேம் எல்லாம் வேஸ்ட். தனலட்சுமிய எத்தனை செட் வச்சாலும் யாராலையும் வின் பண்ணலாம் முடியாது. ஆமாங்க சார், அந்த பொண்ணு என்னமா மின்னல் மாதிரி விளையாடுது சார். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னன்னு சொல்லுங்க சார். தனலட்சுமி இஸ் தி பெஸ்ட் பிளேயர்னு சரி சார். அவளுக்கு நாம ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும்னு சரிங்க சார். என் மனசுக்கு தோணுது. ஓ, அவதான் நம்ம காலேஜ் குரூப் பேட்மிண்டன் டீமோட கேப்டன் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கொடுக்கலாம் சார். அந்த பொண்ணு மாதிரி இன்னொருத்தர் ஆடவே முடியாது சார். அதுவும் அந்த சர்டிபிகேட்டை தனலட்சுமியோட அப்பா கையில கொடுத்தா ஆ, அவங்க ரெண்டு பேருக்குமே சர்ப்ரைஸா இருக்கும், ம், பெருமையாவும் இருக்கும்ல. ஆமா சார், ரொம்ப நல்ல ஐடியா சார். இந்த விஷயம் அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியக்கூடாது. கொடுக்கறப்போ வாங்குறப்போ பாத்துக்கிறது மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது அப்பா கையால சர்டிபிகேட் வாங்க போறோம்னு பொண்ணுக்கும், பொண்ணுக்கு தான் சர்டிபிகேட் கொடுக்க போறோம்னு அப்பாவுக்கும் தெரியக்கூடாது. அதானே சார்? எக்ஸாக்ட்லி. எப்போ கொடுக்கறதா இருக்கீங்க சார்? நடக்க போற ரெண்டாவது செட் ஆடி முடிஞ்ச உடனே. அதுக்கு இன்னும் அதிகபட்சம் 1 மணி நேரம் தானே சார் இருக்கு. அதுக்குள்ள எப்படி சார் முடியும்? முடியும். நீ அந்த பொண்ணோட வீட்டு நம்பரை என்கிட்ட எடுத்துக்கொடு, நான் பேசுறேன். ஆ, சரிங்க சார். நீ அந்த தனலட்சுமி வீட்டோட ஃபோன் நம்பர் எடு. சரிங்க சார். வீட்டு ஃபோன் நம்பர் சொல்லு. 0422 267405.
போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. எல்லாரும் எங்க போனாங்க? ஹலோ, ஹலோ யாருங்க பேசுறது? ரகுராம் சார் வீடுங்களா? ஆ, ஆமாங்க. நீங்க? நான் காலேஜ் பிரின்சிபால் பேசுறேன். பிரின்சிபாலா? என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இங்க எங்க காலேஜ் பேட்மிண்டன் விளையாடுற ஒரு பொண்ணுக்கு காலேஜ் பேட்மிண்டன் டீம் கேப்டன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம். அத ரகுராம் சார் கையால கொடுக்கணும்னு நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். அவரால வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்க தான் நான் கால் பண்ணேன். ஐயோ, இது என்ன புது பிரச்சனை? தனா தானே மேட்ச் விளையாட போயிருக்கா. அவளுக்கு கொடுக்க கூப்பிடுறாங்களா இல்ல அந்த பொண்ணுக்கு கொடுக்க கூப்பிடுறாங்களா? எதுவா இருந்தாலும் அங்க தனா இருப்பாளே, அவளை பார்த்தா இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருமே.